உனக்கு என்னம்மா ஒரு தடவை சொன்னா புரியாதா? அம்மா கொஞ்சம் மனசு வைங்கம்மா, ஒரே ஒரு கையெழுத்துமா. என்ன நக்கலா? அதுக்குதான் 5000 ஆகுன்னு சொன்னேன்ல. அம்மா கொஞ்சம் மனசு வைங்கம்மா, நான் என் புருஷனை தொலைச்சிட்டு நிக்கிறேம்மா. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இன்னொரு புருஷனை பார்த்து கட்டி வைக்க சொல்றியா? அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? உன் புருஷன் போய் சேர்ந்துட்டாருன்னா நீயும் போய் சேர வேண்டியதானே. இங்க வந்து ஏன் என் உயிரை வாங்குற? புருஷனே போயிட்டாரா, காசு மட்டும் வேணுமா? அம்மா எனக்கு 2 பிள்ளைங்கம்மா, இந்த காசை வச்சுதான் அதுங்களுக்கு ஏதாவது செய்யணுமா? ஏய், போறியா இல்ல பியூனை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சு வெள்ள தள்ளட்டுமா? அம்மா ஒரே ஒரு கையெழுத்துமா. போடுங்கிறல்ல. அம்மா மேடம், என்ன? இந்த ஃபைல்ல ஒரு கையெழுத்து போடணும். அப்படி வச்சுட்டு போ. அதான் சொல்றல, வச்சுட்டு போ. அம்மா, யார் நீங்க? உங்களை ஏன் அவங்க திட்டினாங்க? சொல்லுங்கம்மா. நானும் இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறவன் தான். என் தம்பியே அந்த கொடுமையை கேட்குறீங்க? என் புருஷன் லஞ்சம் ஒழியணும், ஊழல் ஒழியணும்னு போராட்டம் பண்ணாரு. திடீர்னு போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணதுல தலையில அடிபட்டு ஸ்பாட்லயே இறந்துட்டாரு தம்பி. பாதிக்கப்பட்டவங்கன்னு கவர்மெண்ட் அவர் பேர்ல 1 லட்சம் ரூபாய் நிவாரணமா கொடுக்குறோம்னு சொல்லுச்சு. அந்த பணத்தை வாங்கலாம் தம்பி இங்க வந்திருக்கேன். கையெழுத்து போட வேண்டியவங்க எல்லாரும் போட்டாங்க. இந்த அம்மா மட்டும்தான் இன்னும் கையெழுத்து போடல. 10-15 தடவை அலைஞ்சிட்டேன். 1 லட்சம் ரூபாய்க்கு 5000 ரூபாய் லஞ்சமா கொடுத்தா தான் உனக்கு செக்கு வரும்னு சொல்லுது. காசுக்கு எங்க தம்பி போறது? அவர் இருந்தப்ப அரை வயிறு கா வயிறு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப அவரும் இல்லை. 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 படிச்சுக்கிட்டு இருக்குங்க. கொடுக்கறத சாப்பிட்டு பழகின பிள்ளைங்க. இது அந்த பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு வச்சுக்கலாம் நினைச்சு வந்தா லஞ்சம் அது இதுன்னு கேக்குறாங்க. என் புருஷன் செத்ததுக்கு வந்த காசு தம்பி, அதுக்கும் லஞ்சம் கேக்குறாங்கன்னா இந்த பொம்பளைய என்ன சொல்றது தம்பி? அம்மா, நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? உங்க புருஷன் லஞ்சம் ஒழியணும், ஊழல் ஒழியணும்னு போராட்டம் பண்ணி செத்துருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவர் தியாகி. இப்ப அதுக்கே லஞ்சம் கேட்கிற இந்த பொம்பளைய நம்ம சும்மா விடக்கூடாது. உங்க ஹஸ்பண்ட் ஆத்மா சாந்தி அடையணும்னா இந்த அம்மாவை தூக்கி உள்ள வைக்கணும். தம்பி ஒன்னும் பயப்பட வேண்டாம். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிக்கு போன் பண்ணி சொன்னா அவங்களே கையும் களவுமா பிடிப்பாங்க. நீங்க மனசு வச்சா இது நடக்கும். இப்படி வாங்க வாங்க. என்ன தம்பி சொல்றீங்க? ஏற்கனவே காசு கொடுக்கலன்னு கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றா. நான் இப்ப இதை பண்ண இந்த ஜென்மத்துல எனக்கு காசு கிடைக்காது தம்பி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. உங்களுக்கு நான் இருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் ஆத்மா சாந்தி அடையணுமா வேணாமா? இவங்களெல்லாம் தூக்கி உள்ள வச்சதாம திருந்துவாங்க. இல்லைன்னா நீங்கன்னு இல்ல, யார் வந்தாலும் அவங்க காசு கேட்பாங்க. உங்களுக்கு பக்கபலமா நான் இருக்கேன். நீங்க பயப்பட வேண்டாம். ஒத்துக்கங்க. இந்த மாதிரி கேவலமான பொம்பளைங்க இருக்கிற ஆபீஸ்ல தான் உங்களை மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. என் புருஷன் இது ஒழியணும்னு தான் போராடாரு. சொல்லுங்க தம்பி, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இருங்கம்மா. சொல்லு பிரகாஷ். அசோக், இங்க ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்னாச்சு சொல்லு. நான் சொன்னல இங்க லஞ்ச பை ஒண்ணு இருக்குன்னு. அதுக்கு இன்னைக்கு நாம ஏதாவது செஞ்சு ஒரு நல்ல பாடத்தை போகட்டணும். போலீஸ் தடியடியில இறந்து போன ஒருத்தருடைய மனைவி நீ வரும்போது 5000 பணம் எடுத்துட்டு வா.
அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு பாரு. லஞ்ச ஒழிப்பு அதிகாரிங்க கிட்ட கொடுத்து அதுல கெமிக்கல் தடவி இந்த அம்மாவை மாட்ட வைக்கணும். சரிடா மச்சான், நான் பணத்தை எடுத்துட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. தம்பி, இத வச்சு எனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா? அப்படிலாம் நடக்காதுமா. அப்படி ஏதாவது நடந்தா நான் உங்க கூட இருக்கேன். ம், சரி, நீங்க போய் கார் கிட்ட நில்லுங்க, நான் வரேன். சரிப்பா. லஞ்ச ஒழிப்புத்துறை ஆபீஸா? மாவளை மாட்னடி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். என்ன பாக்குற? இது என் கோட்டை. என் வீட்டுக்கே வந்து என்ன மிரட்டினி இல்ல. இங்க ஏன் அதிகாரத்தை பாரு. பார்க்க தானே போறேன். நல்லா பாரு. ஆனா ஒண்ணு, உனக்கு இந்த ஃபைல்ல கையெழுத்து வேணும். நான் வாங்கி தந்துடுவேன். ஆனா எனக்கு என் வீட்டு டாக்குமெண்ட் வேணும். முதல்ல கையெழுத்த வாங்க, அப்புறம் பார்ப்போம். பார்க்க தானே போற, வா. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம்மா வணக்கம். நல்லா இருக்கேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க இருக்காரா? இருக்காரு, உள்ள இருக்காரு, போய் பாருங்க. பாத்தீங்களா நமக்கு என்ன மரியாதை என்ன? வாங்க உள்ள போலாம். இங்கே இருக்கடா, வாங்க. சரிங்கண்ணா. ஆமா. வணக்கம்மா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பாத்தீங்கல்ல சார். வணக்கம் சார். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. டீ காஃபி ஜூஸ் என்ன சாப்பிடுறீங்க? இருக்கட்டும் இருக்கட்டும் சார். என்னங்க நீங்க வராதவங்க வந்திருக்கீங்க? இருங்க ஜூஸ் சொல்றேன். சார் நீங்க சொன்னதே போதும், சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதோ ஒரு நிமிஷம் இருங்க. பேசுங்க. ஹலோ. அதை முடிச்சிடலாங்க. பரவாயில்லையே, உங்களுக்கு இந்த அளவுக்கு மரியாதை இருக்க. இது தெரியாம தானே என்ன மிரட்டினீங்க? அதை விடுங்க. ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும். அது வருது வராம போகுது. யானையும் இல்ல பூனையும் இல்ல, ஏகாம்பரம். ஓகே சார், ஓகே, நான் முடிச்சு கொடுத்துறேன். சொல்லுங்க. அப்புறம் சார் எப்படி போயிட்டு இருக்கு? உங்க புண்ணியத்துல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் நான் ஒரு இடம் முடிச்சு கொடுத்தனே, அது எப்படி இருக்கு இப்ப? அந்த இடத்த நீங்க வாங்கி கொடுக்கலன்னா இந்நேரத்துக்கு நான் வீடு கட்டியிருப்பேனா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. நான் தொட்டு கொடுத்தா அப்படிதான் சார். அப்புறம் சார் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். வணக்கம் சார். இந்த ஃபைல்ல உங்க ஆட்டோகிராஃப் வேணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்க சந்தோஷத்துக்கு நான் குறை வைப்பேனா? முடிச்சு கொடுத்துறேன். ரொம்ப நன்றிங்க சார். ஏங்க அதை இவருக்கு சொல்லுங்க. அப்புறம் ஆர்ஐ சைட் வேணுமே. அது பெரிய விஷயமா? நம்ம வந்தாலே அது பெரிய விஷயம்தான், பெரிய மேட்ரு தான். இப்ப எல்லாரோட கையெழுத்து வேணும். நீங்க ஆர்ஐ கிட்ட கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாரையும் வர வச்சு இங்கேயே கையெழுத்து வாங்கிடுவேன். அதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, ஆரை சத்யான்னு ஒரு பொண்ணு நீதி நேர்மை நாணயம்னு கதைக்கு ஆகாததெல்லாம் வரிசையா பேசும். சத்யா தானே? அது தெரிஞ்ச பொண்ணு தாங்க. அப்புறம் என்ன, கவலையை விடுங்க, போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துருங்க. முடிச்சுட்டு வந்துடுறேன். வாங்க போலாம். ஏகாம்பரம் சார், உங்க வீடு உங்களுக்கு தானே இருக்கு. குழந்தை இப்ப சொல்லுவியே. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? காஃபி டீ? கவர்மெண்ட் ஆபீஸ்லயே இத்தனை உபசரிப்பா? பரவாயில்லையே, நம்மள மறக்காம இருக்கியம்மா. நீங்கன்னு இல்ல, யார் வந்தாலும் இதே மரியாதை தான் கிடைக்கும். அந்த ஃபைலை கொடுங்க. சாரை பார்த்தேன், அவர் கையெழுத்து போட்டு முடிச்சு தரேன்னு சொன்னாரு. நீங்க இருக்கிறப்ப உங்களை பார்க்காம எப்படின்னு ஃபைலை வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா எல்லாம் முடிஞ்சிடும். கொடுங்க. எல்லாமே இல்லீகலா இருக்கே. இதுல சைன் போட்டா பாதிக்கப்பட போறது ஜனங்க தான். நாங்களும் மக்கள்ல ஒரு ஆள் தாமா. கையெழுத்து போடுமா, எப்படி சந்தோஷப்படுறோன்னு பாரு.
சாரி சார். இல்லீகலா ஒரு ஃபைலுக்கு சைன் போடுறது சட்டப்படி குற்றம். அட என்னம்மா நீயே லீகலா இருந்தா நான் எதுக்கு ஒரு அரசியல்வாதின்னு இங்க வர்றேன்? இல்லீகலா இருக்கிறதுனால தானே வர்றேன். லீகலா இருந்தா உங்ககிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு என் வீட்டு வேலைக்காரனையும் அனுப்பிச்சு விட்டுருப்பல்ல. சாரி, கையெழுத்தெல்லாம் போட முடியாது. கிளம்புறீங்களா? எடுத்த காலி பண்ணுங்க. சத்யா, இது கவர்மெண்ட் ஆபீஸ். மேடம்னு கூப்பிடுறதா மரியாதை. யாருன்னு தெரியாம விளையாடுற சத்யா. ஹலோ, நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நீங்க பேர் வைக்க வேண்டாம். சத்யா ஞாபகம் வச்சுக்கோ, உன் புருஷனை கிளார்க்கா மாத்தின என்னால உன்னை எதுவுமே ஆக முடியாத அளவுக்கு பண்ண முடியும். வெளியில போறீங்களா இல்ல பியூனை வர சொல்லட்டா? என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவியா? சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏய், இது பொதுமக்கள் வந்து போற இடம், ரவுடிங்க வந்து போற இடம் இல்ல. புரிஞ்சுதா? கவர்மெண்ட் ஆபீஸ்ல கத்துனா அதுவும் குற்றம் தான். இந்த வேலை நான் போட்ட பிச்சை. அப்புறம் எதுக்கு என்கிட்ட கையெழுத்து பிச்சை வாங்க வந்திருக்க? வெளியில போ. என்னைவா வெளியே போ சொல்ற? கூடிய சீக்கிரத்துல யார் வெளியில போறான்னு பாரு. என்னோட இன்னொரு முகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி போயிடு, இல்ல நடக்கிறதே வேற. போலாம். என்ன ஏகாம்பரம், உனக்கு ஆபீஸே அவ்வளவு மரியாதை கொடுத்துச்சு, கடைசியில இந்த பொண்ணு உன்னை இவ்வளவு கேவலப்படுத்திடுச்சே. உன்ன மாதிரி ஆளு கூட வந்தா ஏகாம்பரம், இந்த வேலையில இருக்க போய் தானே இந்த ஆட்டம். இரு வச்சுக்கிறேன். விஜயா, ரசம் என்ன உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கு, வேற எதுவும் இல்லையா? வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு. இது கிடைக்கிறதே பெருசு. சரிக்கா சரிக்கா. என்ன இங்க என்ன சதி நடக்குது? சதியா? என்னடி சொல்ற? என்ன சொல்றேன்னா நீதான் சொல்லணும். நான் சொல்றதா? என்னத்த சொல்றது? அதான் இந்த வீட்ல மகாராணியா இருக்கிற என் அத்தைய வேலைக்காரியா மாத்துறது. இதெல்லாம் உன் பிளான் தானே? அததான் சொல்லணும். என்னது எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுற? சுஜாதா, நான் உன் அம்மாடி. அதனாலதாம்மா கேக்குறேன். சொல்லு. எல்லாம் தெரிஞ்சு போச்சோ? சொல்லுமா, இன்னும் என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்க? என்னடி இப்படி எல்லாம் பேசுற? அதானே பெத்த தாய பார்த்து சதி பிளான் அது இதுன்னு. அக்கா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சொல்லுமா, அத்தை இன்னும் என்னெல்லாம சொல்றாங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீதானே சொல்றாங்க. நெருப்பு இல்லாம புகையாது. காரணம் இல்லாம அவங்க யாரையும் குத்த சொல்ல மாட்டாங்க. சொல்லு. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நல்லா தெரிய போய் தான் கேக்குறேன். அடி பாவி, மாப்பிள்ளை என்ன அம்மா ஸ்தானத்துல வச்சு மதிக்கிறாரு. ஆனா நீ, நான் பெத்த பொண்ணு, இப்படி எல்லாம் பேசுறியடி. அவருக்கு உன்னோட இன்னொரு பக்கம் தெரியாதுல்ல. ஆனா எனக்கு தெரியுமே. அவர் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில உன்னை நல்லவன்னு நினைக்கிறாரு. தாரணி அண்ணி விஷயத்துல நீ எப்படி எல்லாம் நடந்துகிட்ட, அண்ணன் விஷயத்துல எப்படி நடந்துகிட்ட, ஏன் என்னையும் கார்த்திகையும் பிரிக்க நீ என்னெல்லாம் செஞ்சேன்னு எனக்கு தானே தெரியும். அப்ப ஏன் இதையும் நீ செஞ்சிருக்க கூடாது? சுஜாதா, ஐயோ கடவுளே, நான் பெத்த பொண்ணே என்ன குற்றவாளி மாதிரி பாக்குறாளே. நீ என்ன சந்தேகப்பட்டுட்டல்ல? நான் இந்த வீட்டை விட்டு போறேன். அப்பவாது நீ என்ன நம்புவல்ல? தள்ளு, நான் போறேன். நான் போறேன்டி. அப்பவாது என்ன நம்பு. ஆண்டி என்னாச்சு? நான் தான் சொன்னேனே மாப்பிள, என் மேலதான் பழி வரும்னு. இப்ப பாருங்க, இப்ப எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே சுஜாதா சொல்றா. நான் ஏதோ சதி பண்றேனா? காலம் போற கடைசியில எனக்கு இது தேவையா? நான் வீட்டை விட்டு போறேன் மாப்பிள. விஜயா, துணிமணிலாம் எடுத்து வை, வா போலாம். ஆண்டி, நீங்க எதுக்கு இப்ப இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? சுஜாதா, நீ இது காரணமே இல்லாம ஆண்டியை தப்பா பேசுற? என்ன சுஜாதா இதெல்லாம்? இல்ல கார்த்திக், அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது? அவங்க காலையிலே வீட்டை விட்டு போறேன்னு சொன்னாங்க. நானா தான் அவங்களை இருக்க வச்சிருக்கேன். இப்ப நீ என்னன்னா? இல்ல கார்த்திக், அவங்க போகட்டும், தடுக்க வேண்டாம். அவங்க இல்லாம இருந்தா எல்லாமே சரியாயிடும். இவளே நம்மள துரத்தி விட்டுருவா போல இருக்கே. தப்பாச்சே, நம்ம திட்டெல்லாம் கைவிட்டு போயிடுமே. இதுல இருந்து தப்பிக்கணுமே. அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. கார்த்திக், அவங்க என் அம்மா. அவங்க யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே தான் நானும் சொல்றேன். என் அம்மாவை பத்தி எனக்கு தெரியும். அவங்க பேச்சு கேட்டுதான் நீ இப்படிலாம் பண்றியா? பாத்தியடி, விடுக்கா, சுஜாதா சரியா தான் பேசுறா.
எப்படியோ இந்த சரோஜா ஒழிஞ்சா சரி. இல்ல கார்த்திக், அத்தை சொன்னாங்க சொல்லல. இப்ப எனக்கு அது முக்கியம் இல்ல. இன்னும் சொல்ல போனா இவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவும் நடந்துச்சு. கொஞ்ச நாள் தள்ளி இருக்கட்டும், வீட்டை விட்டு போட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். நான் ஏண்டி போனோம்? என்னம்மா சொல்ற? இத பாரு, நீ நான் பெத்த பொண்ணு. நான் உன் அம்மாங்கிற உரிமையில போக மாட்டேன்னு சொல்லல. நீ என்ன போக சொல்றதும் மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக நான் போறதும் சரிதான். ஆனா என் மேல எப்ப நீ இந்த பழிய தூக்கி போட்டியோ இனி நான் போக மாட்டேன். குடும்பத்தை கெடுத்தவங்கிற பழி சொல்லோட அவ சொல்லோட நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நான் எந்த தப்பும் பண்ணல நிரூபிச்சுட்டு தான் போவேன். போதுமா? இனி தேவையில்லாம அவங்கள பத்தி எதுவும் பேசாத. அவங்க எங்கேயும் போக வேண்டாம். டேய் இவன்ச்சா இந்தரா. தேங்க்ஸ்டா. சரி நான் கிளம்புறேன், பாத்துக்க. சரி பாப்போம். அம்மா இந்தாங்க பணம். அதிகாரிங்க வந்து அவங்க கையில கொடுங்க, மத்ததை அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க தானேம்மா புகார் கொடுத்தது? ஆமா சார். லஞ்ச விஷயமா என் தம்பி தான் சார் போன் பண்ணான். உள்ள இருக்கிற அதிகாரியமா தான் கையெழுத்து போட பணம் வேணும்னாங்க. கையில பணம் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். கொடுங்க. இதை கெமிக்கல் பவுடர்ல பிரஸ் பண்ணிட்டு வாங்க. இந்தாங்கம்மா, இதை கொண்டு போய் கொடுங்க. அம்மா தயங்காதீங்கம்மா, போய் அவங்கள போங்கம்மா, பார்த்து போங்க. என்ன மறுபடியும் வந்திருக்க? காசு இல்லாம கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னேன்ல. ஓ, பணம் கொண்டு வந்திருக்கியா? அதானே பார்த்தேன். கொடு. இந்தாங்கம்மா. என்னாச்சுமா? மோசம் போயிட்டோம் தம்பி. இப்படி வாங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமா தம்பி, இவங்க வந்து லஞ்சம் வாங்கின உடனே அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா வந்த ஆபீசருங்க இந்த அம்மா கிட்ட பேரை பேசி நான் கொடுத்த காசை பிரிச்சுக்கிட்டாங்க. இங்க நீ ஒருத்த மட்டும் நல்லவனா இருந்து என்னையா பிரயோஜனம்? எதுவும் மாற போறது இல்ல. கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களாமா? காசை பார்த்த உடனே தான் கையெழுத்தே போட்டா. ஆனா இப்படி நடக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன எல்லாம் நீ கொடுத்த யோசனையா இது? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவு இருக்காதா?
என்னமோ பெரிய இவன் மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஃபோன் பண்ணிருக்க. அவங்க வந்தா பயந்துருவோமா? என்ன மாசம் மாசம் கொடுக்கறத நடுவுல வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான்.